8-way adjustable பவரில் கொடுத்துருக்காங்க. அது போக அட்டென்ஷனை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 11 ஏர்பேக்ஸ் வந்து இந்த காரில் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ சேஃப்டிக்கு யூஸ்வலாக BYDயில் இப்படி ஒரு மேட்ரு இருக்கும். இப்படி உட்கார்ந்தோன்னா ஏதோ கிட்டத்தட்ட ஒரு பைலட் ஃபீல் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். இது மேனுவலாக தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதையும் மோட்டரைஸாக கொடுத்துருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது ஒரு பிராண்டு. இந்த பிராண்டு சமீபத்தில் இந்தியாவோட மார்க்கெட்டை பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஈவியில். ஸோ டெஸ்லாக்கே பயங்கர டஃப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய நியூஸில் வந்து நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு சைனீஸ் பிராண்டு தான். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது எங்கே அப்படின்னா BYDயோட ஷோரூமில் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன் எதை பற்றி பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேட் பேட்ரி அப்படிங்கிறது. ஸோ இந்த பேட்ரியிலேருந்து தான் அவங்க ஃபஸ்ட்டு எவால்வ் ஆகி உள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்தியன் கார் மேக்கரு இந்த பிராண்டை தான் பேட்டரிக்கு அப்ரோச் பண்ணுறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா மஹேந்திராவோட ரீசெண்டான EV கார்ஸ் வந்து இந்த பிளேட் பேட்ரி அப்படிங்கிற டெக்னாலஜியில் இவங்ககிட்ட இருந்து தான் சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது போக டெஸ்லாவே இவங்ககிட்ட இருந்து தான் பேட்டரியை சோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சமீபத்தில் ஏற்கனவே வந்து அவங்கக்கிட்ட ஒரு 3 கார் வந்து லைனப்பில் இருந்தது. ஸோ 4வதாக ஒரு காரு ஒரு செடானோட ஒரு அப்கிரேடடான ஒரு வெர்ஷனாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம கூட BYDயோட சீலியன் 7 நம்ம கூட இருக்குது. இந்த காரை பற்றினா ஒரு கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, சீலுக்கும் இதுக்கும் என்ன சேஞ்ச் இருக்குது, அதை விட பெருசாக டைமென்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டீரியரோட கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாக் அரவுண்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீமியமான காருக்கு ஏத்தாப்புல ஒரு ப்ரீமியமான கார் பர்ஃப்யூம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கூட இன்வால்வில் இருக்கிற த நியூ கார் பர்ஃப்யூம் தான் வந்து இதோட ஃப்ராக்ரன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோல்டன் மஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மஸ்க்குங்கிறது இந்த இன்வால்வில் இருக்கிற ஒரு யூனிக் அப்படின்னு நமக்கு தெரியும். அதையே வந்து ஒரு ப்ரீமியம் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இப்படி அழகாக இப்படி பாக்ஸில் பேக் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டிலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் சைட் டேப் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பாட்டிலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு உள்ளே வந்து இப்படி ஒரு பேட் இருக்கும். அதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சட்டரை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வேணுமோ அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த 3M டேப்பை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காரோட டேஷில் வந்து நீங்கள் இப்படி ஒட்டிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அந்த ஸ்மெல்லும் வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்து நமக்கு ரொம்ப ப்ரீமியமாக நமக்கு இந்த என்ஹான்ஸ் பண்ணுற அளவுக்கு அது ஸ்மெல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி ப்ரீமியமான ஒரு பர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு பிடிக்கும், இது மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இப்போது இதை ஜெப்டோவில் 5 to 10 மினிட்ஸில் உங்களால் டெலிவரி எடுக்க முடியும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த காரை நமக்கு வாக் அரவுண்டுக்கு இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னா சென்னையில் இருக்கிற குன் BYD ஷோரூம் தான். அம்பத்தூரில் இந்த ஷோரூம் இருக்குது. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் இல்லை வெஹிக்கிளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவங்கள நீங்கள் ரீச் பண்ணலாம். ஸோ இப்போ டெஸ்ட் ட்ரைவுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் டெலிவரி வந்து ஐ திங்க் ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த சீலியன் 7ல் என்னென்ன வேரியண்ட், என்ன பட்ஜெட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2 வேரியண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ப்ரீமியம் அப்படிங்கிற ஒரு பேஸ் வேரியண்ட்டும் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப் எண்டும் வரும். இந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு ரியர் வீல் டிரைவில் வரும். பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஆல் வீல் டிரைவில் வருது. ஸோ இப்போ பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 49 lakhs எக்ஷோரூம் காஸ்ட்டில் இந்த பேஸ் மாடலும் 55 lakhs எக்ஷோரூம் காஸ்ட்டில் இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற டாப் எண்டும் உங்களுக்கு வரும். கலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4 கலர்ஸ் வருது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ப்ளூ,
பிளாக்கு ஒயிட்டு சீலில் இருக்கிற த சேம் கிரே கலரும் உங்களுக்கு வரும். இதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரீமியம் அப்படிங்கிற இந்த பேஸ் வந்து க்ளோஸ் டு 570 கிலோமீட்டர்ஸ் வந்து அவங்க கோட் பண்ணுறாங்க. பட் இதோட அப்படியே டாப் எண்ட் வந்து ஒரு 545 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்சாக வந்து உங்களுக்கு வருது. ஸோ பேட்டரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 83 கிலோவாட் பேட்டரி இந்த ரெண்டு வேரியண்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு வருது. ஈவன் ஆல் வீல் டிரைவ்க்குமே வந்து அதே பேட்டரி பேக் தான் வந்து கிடைக்கும். அப்போ பவர் அப்படின்னு பார்க்கும்போது 310 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணுது. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 380 Nm டார்க் வந்து இது டெலிவரி பண்ணும். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த ஃப்ரண்ட்லேயுமே வந்து ஒரு டீப்பாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 58 லிட்டர்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் கூலண்ட் மட்டும்தான் வெளியில் தெரியுது. ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி தான் உள்ளே இருக்கிற மோட்டரையே நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பைக்கோட ஃப்ரண்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹெட்லைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே டிஆர்எல் அப்படிங்கிறதே இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்குது. பட் இந்த ஹெட்லைட்டோட டூமோ சுற்றியுமே வந்து ஒரு லைட் பைப்பில் செம அழகாக வந்து இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டு டூம் வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிம்முக்கும் பிரைட்டுக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு க்ளோவ் ஆகுது. ஐ திங்க் கார்னரிங் லேம்புமே வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதில் ஃபாக் லேம்ப் வந்து எதுவும் கிடையாது. பட் இது ஃபங்க்ஷனலில் வந்து ஒரு ஏர் வெண்ட்டு டில் அந்த டயரோட ப்ரொஃபைல் வரைக்குமே வந்து அது இருக்கிறது நமக்கு தெரியுது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட லுக் வந்து கிட்டத்தட்ட சீலோட அதே லுக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு டோயிங் ஹூக் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு ஏர் வெண்ட்டு தான். ரேடார் இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் கேமராவுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் 360 டிகிரி கேமரா வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிச்சப்படி இந்த ஃப்ரண்ட்டோட லுக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு செடானோட ஃபீல் இருக்குது. பட் நீங்கள் லைட்டாக அப்படி மேலே வந்தீங்க அப்படின்னா இதோட ஹைட்டு இந்த போனட்டில் இருக்கிற இந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பல்கியான ஒரு லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். BYD அப்படிங்கிற ஒரு பேட்ச். ஸோ இந்த காரில் மோஸ்ட்லி எங்கே பார்த்தாலுமே இந்த BYDங்கிற பேட்ச் வந்து ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதில் இருக்கிற அத்தனை கிளாஸஸ்மே வந்து உங்களுக்கு யூவி கட்டாக வந்து கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற விண்ட்ஸிலும் சரி விண்டோவோட கிளாஸஸும் சரி இங்கே மேலே வந்து கேமராவும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இதோட ஆடாஸ் வந்து உங்களுக்கு ரேடார் கம் அந்த கேமரா ரெண்டையும் வச்சு தான் வந்து உங்களுக்கு கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரேம்லெஸ் வைப்பர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இந்த காரோட சைட் டீட்டெயிலிங் பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீல் ஆர்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங்குமே இந்த வீல் ஆர்ச்சில் வந்து இருக்குது. இப்போ நல்லா பல்கியாகவே ஒரு ஃபீல் கொடுக்குது. பல்கினா ஆக்சுவலாக டயரே வந்து வீல் ப்ரொஃபைலே பல்கியாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு மேசிவான ஒரு வீல் ஆர்ச் வந்து நமக்கு இங்கே இருக்குது. BYD டிசைன் அப்படிங்கிற ஒரு பேட்ச் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ORVM வந்து ஆட்டோ ஃபோல்டபுளாக வந்து உங்களுக்கு கிடைக்கிது. NFC கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டும் உங்களுக்கு வரும். அதில் டேப் பண்ணும்போது இந்த காரை வந்து அன்லாக்கும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ டோர் ஹேண்டில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃப்ளஷ் டைப்பில் வந்து உங்களுக்கு வருது. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு போய்க்கிடும். நீங்கள் திருப்பி அன்லாக் பண்ணும்போது இப்படி வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது. BYD அப்படிங்கிற ஒரு பேட்ச். நம்ம மோஸ்ட்லி இந்த ஃப்ளஷ் ஹேண்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒன் சைடடாக இப்படி நம்ம ஓப்பன் பண்ணுவோம். பட் இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உள்ளே போய் வெளியே வர்றதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். டயரோட ப்ரொஃபைல் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ப்ரீமியம் அப்படிங்கிற அந்த பேஸ் வேரியன்ட் தான். அதில் 19 இன்ச் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. டைமண்ட் கட் அலாய் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மல்டி ஸ்போக்ஸாக இருக்கிறது ஒரு மாதிரி நல்ல லுக் வந்து கொடுக்குது. இது டிரைவ் பண்ணும்போது இந்த வீல் ரொட்டேட் ஆகிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 235/50 வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது அப்படியே ரியரில் வந்து 255/45 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு ப்ரொஃபைலும் ரியரில் ஒய்டராகவும் வந்து உங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க. இதோட டாப் எண்டில் பார்க்கும்போது 20 இன்ச் வீலும் 20 இன்ச்சோட டயர் ப்ரொஃபைலும் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்க் இருக்குது, ரியர்லையும் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. 4 வீல் டிஸ்க் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. இந்த வெஹிக்கிளோட ஒரு ஓவரால் டைமென்ஷன் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இதோட லென்த் வந்து 4830 mm வந்து இருக்கும். வித்து 1925 mm இருக்குது. ஹைட்டு 1620 mm இருக்கும். இதோட வீல் பேஸு 2930 mm வந்து இதோட வீல் பேஸ். இதோட லென்த் வந்து சீலை விட 30 mm அதிகம்னு சொல்லலாம். வீல் பேஸ் வந்து 10 mm அதை விட இது அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உள்ள இன்டீரியரோட ஸ்பேஸ் அஃப்கோர்ஸ் சீலை விட மேசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ விண்டோட மிரர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபுல்லி யூவி கட்டாக கிடைக்கும். அதுவும் ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ரியரை வந்து ப்ரைவசி கிளாஸாக கொடுத்துருக்காங்க. பட் இது எப்படி லீகலாக இதை வந்து அவங்க த்ரூ பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில. இது CUVயில் தான் வருது. அப்போ இம்போர்ட் ஆகும்போது அதை அக்செப்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறதும் தெரில. ஃபுல் டார்க்காக வந்து நமக்கு இங்கே ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரோட விண்டோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி நேரோவாக தான் வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஒய்டராக இருந்து
வர 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 உங்களுக்கு அப்படியே நேரோவாக உங்களுக்கு வருது. ஒரு குவார்ட்டர் கிளாஸ் இருக்குது, அதுவுமே ஃபுல் டார்க்கில் தான் வந்து நமக்கு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே ஒரு மூன் ரூஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃபிக்ஸ்டு கிளாஸில் பெனரோமிக்கில் வந்து அது கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து உள்ள பிளைண்டர் இல்லாமல் இருந்தது சீலில், பட் இப்போ வந்து பிளைண்டரும் சேர்ந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரூஃப் ரெயில் எதுவுமே இல்லை. அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் காரை வந்து ஹைட்டாக காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். டெயில் லேம்ப் வந்து ஒரு மாதிரி ரெய்னி ஸ்டைலில் நிறைய வாட்டர் டாப்பிள்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. செம்ம பிரைட்டாக வந்து இருக்குது. BYD டெக் அப்படிங்கிற ஒரு பேட்ச்மே வந்து இதில் இருக்கிறது தெரியுது. ரொம்ப சின்னதாக ஒரு LED ஸ்ட்ரிப்பு 2 டெயில் லேம்பையும் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகி அங்கே வரைக்கும் போகிறத நம்ம பார்க்குறோம். அப்படியே இங்கே கீழே வந்தோம் அப்படின்னா BYD Celion 7 அப்படிங்கிற ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க. இதோட டாப் எண்டில் 4.2 செகண்ட் அப்படிங்கிற ஒரு பேட்ச்மே வந்து உங்களுக்கு இருக்கும். 0 to 100 4.2 செகண்ட்ஸில் அது ரீச் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே BYD அப்படிங்கிற ஒரு பெரிய பேட்ச் வந்து நமக்கு இருக்குது. இதுக்கு மேலே ஒரு லிப் ஸ்பாய்லர் வந்து இங்கே உங்களுக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட் வந்து உங்களுக்கு கான்ஃபிகர் ஆகிருக்கு. கீழே பம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் பிளாக்ல வந்து இருக்குது. ஒரு டிஃப்யூசரோட செட்டப் வந்து மேசிவாக இருக்கிறது நமக்கு தெரியுது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸுமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பம்பரே வந்து 2 பீசஸாக நமக்கு இங்கே இருக்கிறது நமக்கு தெரியுது. ஃபுல் மேட்டில் பிளாக்லையும் பாடி கலர்லையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ரியரில் இருக்கிற ஃபாக் லேம்ப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து உங்களுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இது பவர் டெயில் கட்டாவே வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி இதில் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், ஸ்வைப் பண்ண உடனே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகே இது ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதோட பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 500 லிட்டர்ஸ் வந்து இதோட பூட் ஸ்பேஸு. செம்ம டீப்பாக வந்து அந்த பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ லக்கேஜை தூக்கி நீங்கள் டம்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ரியரில் வந்து ஒரு சப்வூஃபர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக 2 ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு கிடைக்குது. 2 லைட்ஸும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஹூக்கும் நமக்கு இதில் இருக்குது. இதில் ஸ்பேர் வீல் வந்து உங்களுக்கு கிடையாது. இதில் உள்ள வந்து பஞ்சர் கிட்டு தான் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே உள்ள ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதுக்குள்ளே தான் வந்து ஒரு பஞ்சர் கிட்டும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட சார்ஜிங் ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே பேக்கில் டிரைவர் சைடுக்கு அப்படியே இங்கே பின்னாடி வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஏசிக்குரிய சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. டியூவலாக டிசிக்கும் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அப்போது இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 24 மினிட்ஸில் 10 to 80% உங்களால் சார்ஜ் பண்ண முடியும். 230 கிலோவாட்ஸ் டிசி சார்ஜரில். பட் 230 கிலோவாட் டிசி சார்ஜர் எங்கே இருக்குது ரோடில் அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. அதை தவிர வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா 150 கிலோவாட்லேயும் டிசியில் அக்செப்ட் பண்ணுறாங்க. 7.3 கிலோவாட் ஏசி, 11 கிலோவாட் ஏசி. அப்போ 7.3 கிலோவாட் ஏசி வால் மவுண்டடாக உங்கள் வீட்டில் நீங்கள் செட் பண்ணி பண்ணும்போது கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ் வந்து இதோட 0 to 100க்கு உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ உள்ளே போய் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேண்டில் வந்து அழகாக வெளியே வருது. BYDங்கிற ஒரு பேட்ச்மே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி தட் எஃபெக்டை மட்டும் நான் காமிக்கிறேன். எவ்வளோ ப்ரீமியமாக அந்த ஒரு தட் எஃபெக்ட்டு. இந்த டோரோட விட்த்துமே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ப்ராடராக இருக்குது அப்படின்னு சொல்லி. நல்ல ஸ்ட்ராங்காகவும் வந்து உங்களுக்கு இந்த பில்ட் குவாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். டோர் பேட் வந்து நீங்கள் பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு இதில் ட்ராவல் ஆகுது. ஒரு டோர் பேட்லேயே இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் ஹேண்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்குது. லாக்கு அன்லாக்கை வந்து பண்ணுறதுக்கு இங்கே இப்படி ஒரு நாப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஒரு டோர் ஹேண்டிலுக்குரிய ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. எல்லாமே வந்து சாஃப்ட் லெதரில் வந்து கம்ப்ளீட் ரேப் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ப்ளூ லைன் வந்து ஒரு ஸ்டிச்சுமே உங்களுக்கு இருக்கிறது நமக்கு தெரியுது. இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு இருக்குது. அதில் ஒரு டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது நம்ம பூட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்தே ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்விட்சுமே வந்து நமக்கு இதில் இருக்குது. ஒரு ப்ரீமியமான ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மேசிவான ஒரு டோர் பாக்கெட்டு. கண்டிப்பாக ஒரு 2 லிட்டர் பாட்டில் நீங்கள் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸும் நமக்கு இதில் இருக்குது. சீட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் டு 8-வே அட்ஜஸ்டபிள் பவரில் கொடுத்துருக்காங்க. அது போக லம்பருமே இருக்குது. நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் உங்களால் பண்ண முடியுது. ரிக்ளைன் வந்து நம்மளால் பண்ண முடியும். இன்னொரு செம்ம மேட்ரு ஒன்று இருக்குது. இதை இங்கே பண்ணிங்கன்னா அங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற அண்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஃபோல்ட் ஆகுது. நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதை வேணான்னா நீங்கள் இப்படி கம்மி பண்ணிக்கலாம். அதே மாதிரி
இங்கே இருக்கிறது வந்து லம்பர் சப்போர்ட்க்குரியதும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸும் நமக்கு இதில் வருது. ஸோ உள்ளே வந்து உட்காந்தாச்சு. சீட்டு செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ என்னோட ஒய்டுக்கே வந்து எனக்கு அப்புறமுமே கொஞ்சம் நல்ல ஒரு கேப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஹக் பண்ணுது. எவ்வளோ ஹைட்டாக இருக்குங்கிறத பார்க்கலாம். இது அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டாக கொடுக்கல. பட் இருந்தால் கூட எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலுமே அதை வந்து நம்மளை பக்காவாக அக்காமடேட் பண்ணுது. ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக அந்த சீட் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த லம்பரை அட்ஜஸ்ட் பண்ணானா கூட அப்பா ஒரு சூப்பராக வந்து நமக்கு லோயர் பேக்குக்கு ஒரு சப்போர்ட் வந்து அது கொடுக்குது. அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிற அண்டத்தையுமே நம்ம மூவ் பண்ணும்போது நம்ம ஹைட்டுக்கு ஏற்றாப்புல அதுக்கு நல்லா நமக்கு அக்காமடேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். சீலோட சேம் ஸ்டேரிங் தான் வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஒரு சாஃப்ட் டச்சில் ஒரு லெதர் வந்து இருக்கிறது நமக்கு தெரியுது. நடுவில் ஒரு ஹார்ன் பேடு பிக்கராக இருக்குது. பிஒய்டின்னு பிளாக் அவுட் பண்ணி ஒரு மாதிரி டார்க் தீமில் வந்து அது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மிச்சப்படி ரோலர்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த சுவிட்சஸ் எல்லாமே செம்ம சாஃப்டாகவே வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 10.25 இன்ச்சஸில் ஒரு கிளஸ்டரு ரொம்ப ஸ்லீக்காக உங்களுக்கு அந்த பேக்ட்ராப்போடு சேர்த்து வந்து உங்களுக்கு அப்படி மர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இங்கே ஒரு மேட்ரு டிரைவரோட அட்டென்ஷனை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம தூங்குனாலோ நம்ம வந்து ஏதாவது லைட்டாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் அப்படின்னா இது சென்ஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே ஒரு வார்னிங் பீப்போட உங்களுக்கு இங்கே ஒரு மெசேஜும் உங்களுக்கு வரும். ஏர் பேக் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11 ஏர் பேக்ஸ் வந்து இந்த காரில் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ சேஃப்டிக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு செம்ம ஃபீச்சரிஸ்டிக்காக வந்து இந்த கார் இருக்குது. ஆட்டோ டிமோவில் IRVM வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியரோட விசிபிலிட்டின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சின்னதாக அந்த ரியர் விண்ட்ஷீல்ட் வழியாக நமக்கு தெரியுது. ஏன்னா இது வந்து ஒரு கூப்பே ஸ்டைலில் இருக்கிற ஒரு SUV அப்படிங்கிறப்போ அந்த ரொம்ப ஸ்லோப்டாக இருக்கிறதுனால நமக்கு விசிபிலிட்டி ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஓட்டணும். ஏன்னா பூட் வந்து நல்ல லிஃப்டடாக உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த விசிபிலிட்டி ஸ்லைட்டாக மிஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ளோட்டிங் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக BYDயில் இப்படி ஒரு மேட்ரு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 15.5 இன்ச்சஸில் ஒரு இன்ஃபோடைன்மெண்ட்டு. இதை வெர்டிக்கலாகவும் ஹரிசானலாகவும் நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். டச் ஸ்க்ரீன்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த டச் சென்சிட்டிவ்லாம் வேறு லெவலில் வந்து அந்த டச் சென்சிட்டிவ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செம்ம லக்ஸரி அண்ட் ப்ரீமியமாக இருக்குது. அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு ஃபினிஷ் வந்து நம்ம கொடுக்குறது தெரியுது. ஒரு டெக்ஸ்சரில் அலுமினியம் ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து ஒரு சாஃப்டில் லெதர் மாதிரி ரேப் பண்ணியிருக்காங்க. மேலேயுமே வந்து நல்ல சாஃப்ட் டச்சில் இருக்குது. இங்கேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்கிறது நமக்கு தெரியுது. இதில் ஒரு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே இப்படி வெளியெல்லாம் வராது. இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களோட விண்ட்ஷீல்ட்லேயே வந்து அந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு காமிக்கிறாங்க. இங்கே பில்லர்லேயுமே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படி உட்காந்தோன்னா ஏதோ கிட்டத்தட்ட ஒரு பைலட் ஃபீல் கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃப்ளைட்டோட அந்த காக்பிட்டோட ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்குறாங்க. ரொம்ப குட்டியாக இந்த லீவர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கியர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, பார்க்கிங்க்கு, அதே மாதிரி டிரைவ் மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து செம்ம ப்ரீமியமாக இருக்குதுங்க. வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி இங்கே ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேடும் இருக்குது. 50 வாட்டில் உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு ஏசியோட வெண்ட்டே இது கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா 50 வாட்டு குயிக் சார்ஜராக இருக்கும். அப்போ உங்கள் மொபைல் ஹீட் ஆகுங்கிறதுனால இங்கே ஒரு ஏசியோட வெண்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு பியூட்டி இருக்குது. ஸோ இந்த உள்ளே இருக்கிற இந்த கப் ஹோல்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மோட்டரைஸ்டாக இதோட ஹைட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் நல்லா அப்படி உள்ளே அமுக்கி விட்டுட்டிங்கன்னா வாவ். ஸோ இந்த மாதிரி மோட்டரைஸ்டாக இல்லை, பட் அமுக்குனதுக்கப்புறமா நல்ல டீப்பாக போய்க்குது. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதை பாட்டில் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம், கப் ஹோல்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை ஓப்பன் பண்ணால் நல்ல டீப்பான ஒரு ஸ்டோரேஜ், நமக்கு எட்டக்கூட முடியல அவ்வளோ டீப்பாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு. இங்கே கீழேயுமே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது அத்தனையுமே வந்து ஃபர் மெட்டீரியலில் ஃபுல்லாக வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு யூஎஸ்பியோட சார்ஜர்ஸுமே வந்து இங்கே லைனாக உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே மேலே சன்ரூஃப்குரிய சுவிட்சஸ் இருக்குது. எல்லாமே ஃபெதர் டச்சு தான். அப்படி வச்சோன்னா அவ்வளோதான், சல்லுன்னு மூவ் ஆகுது. பிளைண்டர் வந்து ஓப்பன் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஃபுல் லென்த்துக்கு அது வந்து ஒரு 3 ரூஃபாக வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த லைட்ஸ்லாம் அப்படி டச் பண்ணால் பிரைட் ஆகுது பாருங்கள். எல்லாமே வந்து டச்சு தான். அதே மாதிரி இங்கேயுமே வந்து இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு மிரர் இருக்குது. உள்ளே வந்து ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எக்ஸ்டெண்டெல்லாம் வந்து உங்களால் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரண்ட்டு செம்ம ப்ரீமியமாக எங்கே தொட்டாலுமே சாஃப்ட் மெட்டீரியல் தான் வந்து நமக்கு தெரியுது. அதே மாதிரியே
இது மேனுவலாக தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதையும் மோட்டரைஸாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வேறு லெவலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் ஃப்ரண்ட்டோட காக்பிட்டு மாஸாக இருக்குது. ரியரில் போயிட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ரியருக்கு வந்து உட்காரலாம். நல்ல ஒய்டரான ஒரு அப்பச்சர் வந்து நமக்கு கிடைக்கிது. ஃப்ளோர் ஹைட்டு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் ஈவி அப்படிங்கிறதுனால. டோரை க்ளோஸ் பண்ணுறோம். செம்ம குஷனாக இருக்குது. நல்ல ஒரு பக்கெட்டோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. என்னோடய ஹைட் வந்து 5'8". ஸோ எனக்கு இவ்வளோ ஹெட்ரூம் இருக்குது. ஐ திங்க் 6.1 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு மேலே உட்காந்தாங்கன்னா இது ஒரு கூப்பே ஸ்டைலில் இருக்கிறதுனால தலை தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுமே செம்ம ப்ரீமியமாக இருக்குங்க. இந்த லெதரேட்லாம் வந்து செம்ம ப்ரீமியமாக இருக்குது. அண்டத்தை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டீசெண்டான ஒரு அண்டத்தை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒன்றும் லேக் இல்லை. ஆனால் இப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அண்டத்தை வீக்காக தான் இருக்கும். 6 ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கு தான். நீங்கள் காலை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ நம்மளால் ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. இவ்வளோ நீ ஸ்பேஸு, இவ்வளோ லெக் ரூமு மேசிவாக இருக்குது. ஃப்ளோர் வந்து ஃப்ளாட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3 பேர் உட்காந்தா கூட கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு உட்கார முடியும். சென்டரில் இருக்கிறவங்களுக்குமே அட்ஜஸ்டபிளில் வந்து உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் வந்து கிடைக்கிது. ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணோன்னா ஐ திங்க் இதை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கே ஒரு 2 கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இதை ஓப்பன் பண்ணாலுமே உள்ளே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அதுலேயுமே ஒரு ஃபர்ரை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அந்த ப்ரீமியம் அப்படிங்கிறதுக்கு ஏத்தாப்பில் நல்ல பில்ட் குவாலிட்டி, நிறைய விஷயங்கள் மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அட்ஜஸ்டபிளில் வந்து உங்களுக்கு சீட் பெல்ட் கிடைக்கிது. இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்ஸ் வந்து சில டோர் ஓப்பன் ஆனால ஆஃப் ஆகலை. பட் டச் பண்ணாவே ஆன் ஆஃப் வந்து உங்களுக்கு ஆகும். ஒரு கிராப் ஹேண்டில் வந்து நமக்கு கிடைக்கிது. ஃபுல் பிளாக் இன்டீரியராக தான் இருக்குது. அதனால் உள்ளே வந்து ஒரு மாதிரி டார்க் ஃபீல் தான் இருக்குது. நமக்கு 3 ரூஃப் ஓப்பன் ஆனதுனால ஓரளவுக்கு நமக்கு லைட்டிங் உள்ளே வருது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் சென்டரில் உட்காந்தா கூட ஒரு நல்ல லெக் ரூம் இருக்குது. நான் உட்காந்து காமிக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், உட்காந்துருக்கிறேன். ஆனால் சீட் நடுவில் வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால அண்டத்தை வீக்காக இருக்குது. காலை வந்து நம்மளால் இதுக்குள்ளெல்லாம் உள்ளே விட முடியாது. பட் டீசெண்டாக நம்மளால் உட்கார முடியுது. ஒரு நல்ல ஏசி வெண்ட் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே உட்காரும்போது ஓரளவுக்கு ஓகே. ஹெட்ரூமே வந்து நமக்கு இது இருக்குது. இப்போ 3 அடல்ட்டை வந்து கண்டிப்பாக இதில் உட்கார முடியும். நடுவில் உட்காந்துருக்கிறவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ்டாக நீங்கள் உட்காரணும். இங்கே சார்ஜிங் போர்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு சட்ரு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை ப்ரெஸ் பண்ணோன்னா இப்படி ஓப்பன் ஆகுது. நார்மல் ஏ போர்ட்டுமே வந்து நமக்கு இதில் இருக்குது. 2 இண்டிவிஜுவலான ஏசி வெண்ட்டும் நமக்கு இதில் கிடைக்கிது. இங்கே ஒரு குவார்ட்டர் கிளாஸ் வந்து இங்கே இருக்குது. அதுவுமே வந்து அந்த டிண்டடாக இருக்கிறது இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியுது. வெளியிலேருந்து எதுவுமே வந்து உள்ளே தெரியல. பக்கா ப்ரைவசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே கிளாஸுமே வந்து உங்களுக்கு டிண்டடில் தான் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ரியரோட கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் வந்து உங்களுக்கு இது இருக்குது. அப்போ இந்த பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேஸ் வேரியண்ட்டில் தான் நம்ம உட்காந்துருக்கிறோம். 49 lakhs எக்ஸ் ஷோரூம். அப்போ ஆன் ரோட் நம்ம பார்க்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 53 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த பட்ஜெட்டில் இருக்கிற கார்ஸ் இவங்க இதோடைய ரிவைவலாக பார்க்குறது என்னது அப்படின்னா டெஸ்லாவோட மாடல் ஒய்யை தான் வந்து இதோட காம்படிட்டர் ப்ராடக்டாக வந்து சொல்கிறாங்க. த மோஸ்ட் ஃபாஸ்ட் செல்லிங் ஈவி வந்து இந்த டெஸ்லாவோட ஒய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை கண்டிப்பாக இதை பீட் பண்ணோம் அப்படிங்கிறது பிஓடியோட ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு செம்ம ப்ரீமியம், நிறையா விஷயங்கள் மெனக்கெட்டு நல்ல குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்தியன் கார் மேக்கர்ஸும் இந்த பிஓடியிலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ பேட்ரி அதிலிருந்து ஆரம்பித்து இன்டீரியரோட ஒவ்வொரு ஃபீச்சர்ஸுமே ஃப்ளாலெஸ்ஸாக செமையாக மெனக்கெட்டு வந்து பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் வேற லெவல் ப்ரீமியம். ஹோப் இந்த வீடியோ இந்த பிஓடி சீலியன் 7 பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஒரு வாக் அரவுண்டா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த காரை ட்ரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ வந்து இந்த காரை ட்ரைவ் பண்ணி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.